அன்பார்ந்த தோழர்களே, உழைக்கும் மக்களே, ஒரு மதவாத கும்பலுடைய பொய் இன்னைக்கு அம்பலமாயிருக்கு. யார் சொன்ன பொய் அப்படின்னா, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. நம்ம எல்லாம் செல்லமா அழைக்கிற அந்த அண்ணாமலை தான் தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கமா இருக்கக்கூடிய இந்த தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மதக்கலவர பொய்யை கட்டமைத்து அது நாடு முழுவதும் பரவ வைத்து தமிழகத்திலே மிகப்பெரிய மதமாற்றம் நடக்கிறது என்ற கருத்துருவாக்கத்தை போலியாக உருவாக்கி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை கட்டமைக்க பார்த்தார்கள். இன்றைக்கு அது சிபிஐ, குறிப்பா யார் என்றால் சிபிஐ பிஜேபியுடைய கைக்கூலி தான். அந்த சிபிஐ தான் பல வழக்குகளை எப்படி கையாண்டது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அவங்க கையே எடுத்து அவங்களே குத்துந்து இருக்குல்ல, அது இன்னைக்கு நடந்திருக்கு. எதுல அப்படின்னா, நமக்கு எல்லாமே தெரியும், தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டி அந்த பகுதியில லாவண்யா என்ற மாணவி படிச்சுட்டு இருந்தாங்க. நல்லா படிக்கிற மாணவி. அவங்க வீட்டுல சித்தி கொடுமை, ரெண்டாவது ஹாஸ்டல் தங்கியிருந்த இடத்துல அந்த வார்டன் மேரி, அவங்க பேரு கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும்தான், பேர் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அவங்க சில வேலைகள் கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. படிக்கிறது, எழுதுறது, மற்ற வேலைகளோட இவங்க செய்யறதும் ரொம்ப நெருக்கடியா இருக்குன்னு அவங்க தற்கொலைக்கு முயற்சியில் ஈடுபட்டாங்க. அதை உடனடியாக அப்புறம் மருத்துவமனை கொண்டு போய் அவங்க உயிர் காக்கிற முயற்சிகள்ல செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இதை பாசிச பாஜக கும்பல், விஸ்வ இந்து பரிஷத், ஏபிவிபி உள்ளிட்ட இந்த சங்க பரிவார கும்பல்கள்லாம் இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு தமிழகத்திலே மதமாற்றம் நடக்கிறது, அதனுடைய விளைவாக தான் இந்த மாணவி தற்கொலை பண்ணி இறந்துவிட்டான்னு, அந்த மாணவி ஒரு மரண படுக்கையில இருந்தாங்க. அதுல போய் வாண்டடா இந்த விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்த நபர் வீடியோ எடுத்து அதை எக்ஸ்தலத்துல போட்டு அதை லட்சக்கணக்கான பேர் இன்னமும் பார்த்து இன்னமும் நீக்காம இருக்கு. அப்ப அது அப்படியாப்பட்ட அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க இங்க மட்டும் இல்லைங்க, தமிழகத்துல ஏபிவிபி பல கல்லூரிகள்ல அந்த மாதிரி போராட்டத்தை நடத்தினாங்க. என்னன்னா, ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா அப்படின்னு சொல்லி. ஏன்னா லாவண்யாவுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, மத மாற்றத்தினால அவங்க தற்கொலை பண்ணி இறந்து போட்டாங்கன்னு ஒரு பொய்யான செய்தியை கட்டமைச்சானுங்க. அது நாடு முழுவதும் காட்டு தீயா பரவி டெல்லி, ஜேஎன்யூ, உத்தரப்பிரதேசம், பல்வேறு மாநிலங்கள்ல ஏபிவிபி இந்த கருத்தை முன் வச்சு மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்தினாங்க. இதெல்லாம் விட கொடுமை, நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் இருக்காங்கல்ல, யாரு, விஜயசாந்தி வந்தாங்க, இறங்குனாங்க. கர்நாடகால இருந்து இறக்குனாங்கன்னு நினைக்கிறேன், ஆந்திரால இருந்து இறக்குனாங்களோ தெரியல. அந்த சரக்கை இறக்கி இங்க விட்டானுங்க. விட்டு அப்படியே பார்த்துட்டு பில்டப் பண்ணி, ஆமா ஆமா இங்க தமிழ்நாட்டுல அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அது ஒரு ரிப்போர்ட் அடிச்சுட்டு கிளம்பிடுச்சு. இப்படிலாம் ஒரு மிகப்பெரிய மாயாஜாலத்தை கிரியேட் பண்ணானுங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, செருப்பு சாணியில முக்கி அண்ணாமலை முகத்துல அடிச்சிருக்காங்க, விஜயசாந்தி முகத்துல அடிச்சிருக்கு. யார் அடிச்சிருக்குன்னா இவங்களுடைய கையால் தான், சிபிஐ தான். அப்ப சிபிஐ பண்ணதோட மட்டும் இல்ல, ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அன்றைக்கு இந்த வழக்க யாரு சிபிஐக்கு மாத்தினாங்க அப்படின்னா, இன்றைக்கு எல்லாம் நீதியை இப்படி எடை பிடிச்சு பாக்குறாருல ஒருத்தர், யாரு, மதுரை ஹைகோர்ட்ல இருக்காரு பாருங்க, ஜி.ஆர். சுவாமிநாதன். சனாதன அடிப்படையில தான் நான் செயல்படுவேன், சனாதன அடிப்படையில தான் சோறு திம்ம, சனாதன அடிப்படையில தான் சாதிகள் இருக்கணும், நான் சனாதன அடிப்படையில தாழ்த்தப்பட்டவன நான் பார்ப்பான உயர்த்தம்லாம் ஒரு புரட்சியெல்லாம் நடத்தலாம் பின்னாலைக்கு. அப்படியாப்பட்ட அந்த நாள் வழக்க சிபிஐ மாத்தணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு உத்தரவு போட்டாரு. ஆனா நீ சிபிஐ என்ன பண்ணி வச்சிருக்கு, வழக்கு விசாரிச்சதுல அந்த வார்டன் அந்த பொண்ணுக்கு வேலை தான் கொடுத்துருக்காங்க, வேலை சுமை தான் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது அவங்க சித்தி கொடுமைப்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்த்துதான் அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்படி மதமாற்ற அடிப்படையில அந்த மாணவி இறக்கவில்லை, அங்கு பணிச்சுமையின் காரணமாக தான் அந்த மாணவி தற்கொலைக்கு முயன்று இறந்திருக்கிறார் என்று சிபிஐ இன்றைக்கு அறிக்கை சப்மிட் பண்ணியிருக்கிறது. இப்ப அண்ணாமலை என்ன பண்ணோம், இங்க அண்ணா பல்கலையில மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானப்ப சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டார்ல. இப்ப தமிழக மக்கள் என்ன பண்ணா, சாட்டை எடுத்து அண்ணாமலைய வெளுக்கணும். அதோட மட்டும் இல்ல, ஏன்னா பொய் பேசுற அண்ணாமலைய நீ எப்படி இங்க தமிழ்நாட்டுல இருக்கலாம், கிளம்பி நீ கர்நாடகாவே கிளம்படான்னு சொல்லி நம்ம வெட்டி விடணும். நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, அண்ணாமலை இப்ப மாணவி லாவண்யாவுக்கு இம்மா குதியா குதிச்சார்ல, நீங்க பிஜேபி மதமாற்றத்தின் மூலமா தமிழ்நாட்டுல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி வாக்கு வங்கி அதிகரிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. நம்மளோட கேள்வி என்ன, பிஜேபி தமிழ்நாட்டுல இவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறது, மாணவர்களுக்கு இலவச கல்வி கொடுத்துருக்கு, தேசிய கல்விக் கொள்கை மூலியமா நீட்டு தேர்வை நாங்க தான் கொண்டு வந்தோம், கேட் எக்ஸாம் நாங்க தான் கொண்டு வந்தோம், அடுத்தது நேஷனல் அளவுல எக்ஸாம் கொண்டு வர போறோம், இப்படிலாம் இந்த திட்டத்தை நாங்கெல்லாம் அறிவிச்சோம் அப்படின்னு சொல்லி நீ ஓட்டு கேட்கணும். மதுரையில எய்ம்ஸ் கட்டி நாங்க மக்களுக்கு சிகிச்சை அளிக்கிறோம் அப்படின்னு நீ ஓட்டு கேட்கணும். மாணவர்களுக்கு இங்க இருந்த லேப்டாப்போ மற்ற சலுகைகளோ எதுவாக இருக்கட்டும். இப்ப அதே போல சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஐஐடி, ஐஎம் போன்ற இடங்கள்ல
சாதிய வன்கொடுமையின் காரணமாக எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்கள் படிப்பை பாதியில நிறுத்தி வெளியேறான், தற்கொலை பண்ணி ஆளாது போறான். அவங்களாம் இந்துக்கள் தானே. அந்த இந்துக்களுக்காக அண்ணாமலை பேசணும், சாட்டையால் எடுத்து நீ அடிச்சுக்கணும். அப்படிலாம் பேசுனியா? அப்படி நீ பேசி ஓட்டு கேட்கணும். வர தேர்தலில் அப்படி பேச கேட்கறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா, திராணி இருக்கான்னா மக்கள் நம்ம கேட்கணும். ஆனா போய் பேசி அலையறன்னு சொல்லி நம்ம அண்ணாமலைய சாணியில செருப்பு முக்கி அடிக்கிற வேலைகளை தமிழக மக்கள் செய்யணும். இல்லைன்னா தமிழகத்தை கலவரக்காடாக மாற்றுவார்கள். இதை போன்ற பொய்யை சொல்லிதான் குஜராத்திலே நடந்த மத கலவரங்களா இருக்கட்டும், பல்வேறு மாநிலம் நடந்த மத கலவரங்களா இருக்கட்டும், அனைத்திற்கும் எது காரணம் என்றால் பிஜேபியினுடைய முக்கியமான பொய் பிரச்சாரம். உண்மை ஒன்று கூடமே கிடையாது. அதை வைத்துதான் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொலை செய்தார்கள். அதை வைத்துதான் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறார்கள். அதை வைத்துதான் பழங்குடி தாழ்த்தப்பட்ட மக்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள், மானபங்கப்படுத்துகிறார்கள், படுகொலை செய்கிறார்கள். அப்ப இப்படியாப்பட்ட பிஜேபியை நாம் தமிழ்நாட்டில் அனுமதிக்கலாமா? இதை துடைத்தெறிய வேண்டாமா? இந்தியாவிலே நாம் அனுமதிக்கலாமா? அதை தூக்கி எறிய வேண்டாமா? அத்தகைய போராட்டத்துக்கு நாம் அணிதரள வேண்டாமா? அதற்கு கம்யூனிஸ்ட கருத்துகளையும் மார்க்சிய கருத்துகளையும் பெரியாரிய கருத்துகளையும் அம்பேத்கரிய கருத்துகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த அயோக்கியர்கள் மக்களுக்கானவர்கள் கிடையாது, இவர்கள் அனைவரும் கார்ப்பரேட் கைகுலிகள், மத கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்கக்கூடியவர்கள் என்று அம்பலப்படுத்த வேறக்கூடிய வேலையை நாம் தான் முன்னெடுக்க வேண்டும். இந்த பிஜேபி காரர்கள் யார் ஓட்டு கேட்டு வந்தாலும் அவர்களிடம் தமிழக மக்கள் இதை கண்டிப்பாக கேட்க வேண்டும். மதமாற்றம் இல்லாமலே வீடியோ எடுத்து போட்டிருக்காங்கல்ல, இன்ன வரைக்கும் அதுல தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் இல்லை. ரெண்டாவது, அண்ணாமலையை நீ கைது பண்ணி உள்ள வைக்கணும், பொய் பிரச்சாரம் பண்ணது, தமிழக அரசு மீது அவதூறு பண்ணது. அப்ப இதெல்லாம் மக்களும் கேள்வி கேட்கணும், தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம தான் அதற்கான கேள்வி எழுப்பி களத்துல போராட்டத்தை முன்னெடுக்கணும். அதன் மூலியமாக தான் இந்த காவி கும்பல்களை, மதவாத கும்பல்களை நாம் அமலப்படுத்த முடியும். அடித்து விரட்டக்கூடிய வேலைகளை முன்னெடுக்க வேண்டும். அத்தகைய போராட்டத்துக்கு நாம் அணிதிரள்வோம். நன்றி.